படம் ஒரு பெரிய படம், அதுவும் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரோட கடைசி படம். அது தள்ளி போகுது அப்படிங்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? மிகப்பெரிய லாஸ். தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகெங்கும் மிகப்பெரிய லாஸ். நேத்து கிட்டத்தட்ட நம்மலாம் இன்னைக்கு என்ன பேசிருப்போம்னா, ஒருவேளை வீடியோல வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுச்சு அதுதான் பேசிருப்போம். 150 கோடியா, 160 கோடியா, 175 கோடியான்னு பேச வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் விட்டுட்டு நம்ம வந்து ஐயோ படமே வெளியாகலன்னு பேசிட்டு இருக்கோம். இப்போ திருப்பி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா 23 ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா அது எல்லாமே இந்த 12ஆம் தேதியில இருந்து 19க்குள்ள சென்சஸ் சர்டிபிகேட் வந்ததுன்னா, பிப்ரவரி முடிவுக்குள்ள எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா இந்த படத்தை வந்து ரிலீஸே பண்ண முடியும். தாவேகா தலைவருடைய படமா பார்க்கும்போது அது ஒரு ப்ராபகண்டா படமா பார்ப்பாங்க. அவங்க அந்த படத்தை வந்து எலெக்ஷன் கமிஷன் ரிலீஸ் பண்ண விடாது. இப்போ பாலிவுட்ல எல்லாம் வந்துட்டு ஒரு 40-60 நாளுக்கு முன்னாடியே படம் சென்சாருக்கு போய் அதுக்கப்புறம் சென்சார் செய்யப்பட்டு, ஆனா தமிழ் சினிமால அந்த மாதிரி பண்றது இல்ல, ரொம்ப ஹெக்டிக்கா போறாங்க. எப்போ நீங்க ஒரு பெரிய திரைப்படம் எடுக்கிறீங்களோ, உங்களை வந்து பவர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு போட்டியா நினைக்கிறாங்களோ இல்ல த்ரெட்டா நினைக்கிறாங்களோ, நம்ம கேர்ஃபுல்லா 2 மாசம் முன்னாடியே சென்சர் போயிடும். அடுத்த வாரம் ரிலீஸ் வச்சுட்டு இந்த வாரம் சென்சர் பண்ணலாம்னு நினைச்சா கனவுலோட நடக்குது. டாக்ஸிக்னு ஒரு படம், அந்த படத்தோட டீசரோ ட்ரைலரோ நீங்க பார்த்து அப்ப சென்சார் போர்டு என்ன இதுல ஒர்க் ஆகுதுன்றதே ஒரு பெரிய டவுட். டாக்ஸிக் ஆனா இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா காமிக்கிறமா ஒரு காட்சி அமைப்பெல்லாம் இருக்கிறமான்றது நம்மளுக்கே அதிர்ச்சி ஆச்சு. அதை பார்க்கும்போது ஐயோ பக்கத்துல யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சிடானே. விஜய் ரசிகர்களோட நிலைமை, இங்க படம் எப்ப ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்குதான் பொங்கல், அன்னைக்குதான் திருவிழான்னு சொல்லிட்டு இல்ல. ரசிகர்களுக்கு நான் ஒண்ணே சொல்றேன், இப்ப நீங்க விஜய் சார் வந்து இதெல்லாம் அப்படி நெகட்டிவா எடுத்துக்கிற ஆள் இல்ல. அது வந்து அவர் பாசிட்டிவா கான்பிடென்டா பேஸ் பண்ண ரெடியேட்டர். இது வந்து அவர் எதிர்பார்த்ததுதான். அதனாலதான் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லயே தெளிவா சொல்லிட்டாரு, இந்த படத்துக்கு வந்து பல தடைகள் இருக்கும், என்னுடைய கடைசி படம், நான் அரசியல்வாதியா இப்ப வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகும் இந்த தயாரிப்பாளர் இந்த படத்தை எடுக்க முன் வந்திருக்காரு அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு. அவர் எப்ப சொன்னார் பராசக்தி படத்தை பார்க்கணும் சொல்லிட்டு, இல்ல தாவைக்கால எப்ப சொன்னாங்க பராசக்தி படத்தை பார்க்கணும் சொல்லிட்டு? அவர் தமிழ் தானே, அவர் தமிழுக்கு வெற்றி கிழக்கு தானே பேர் வச்சிருக்காரு. இந்த படம் தமிழை பத்தி தானே பேசுது. அப்ப அவரு சொல்ற கருத்தை தானே இந்த படம் முன்வைக்குது. தளபதி விஜய் சாருடைய ரசிகர்கள் நான் கோரிக்கையா வைக்கிறேன். ரொம்ப நெகட்டிவிட்டி பரப்பிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் கோரிக்கையா நான் வைக்கிறேன். எனக்கு எந்த வகையிலும் கனெக்ஷன் இல்ல. உடனே நீ திமுக சொம்பு, நீ வந்து ரெட் ஜெயின்டுடைய கூலிப்படை. ஓகே, இப்போ ஜனவரி 9 ஜனநாயகன். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்க ஆசைப்படுறது, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ஒரு படம் வந்து அந்த இடத்துல அந்த டேட்ல அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதற்கான ஏற்பாடுகள், நீங்களும் ஒரு தியேட்டர்ல ஸ்கிரீன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏற்பாடுகள் நீங்க பண்ணிருப்பீங்க. சோ நீங்க எப்படி பாக்குறீங்க, ஒரு படம் ஒரு பெரிய படம், அதுவும் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரோட கடைசி படம், அது தள்ளி போகுது அப்படிங்கறது நீங்க எப்படி பாக்குறீங்க? மிகப்பெரிய லாஸ். தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகெங்கும் மிகப்பெரிய லாஸ். எந்த அளவு லாஸ்ன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் வந்து யூஎஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், என்னோட ஃப்ரெண்டு, நானும் அவரை தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம், மீட் பண்ணிட்டே இருக்கோம். அவர் சொன்னார் என்கிட்ட ஓவர்சீஸ் மட்டுமே 40 கோடி ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிருக்காங்க டிக்கெட். 40 கோடி. தமிழ்நாட்டிலையும் கேரளால மட்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிருக்காங்க டிக்கெட். சோ 50 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வந்து டிக்கெட் ரீஃபண்டே நடந்திருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய படம் நினைச்சு பாருங்க. அத்தனை பேருக்கு டிசப்பாயின்மெண்ட், அத்தனை பேருக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துதான் இதை வந்து இஷ்யூ செட்டில் பண்ணிருக்காங்க. இனி எல்லாருக்கும் ரீஃபண்ட் ஒரு வாரத்துல வந்துடும் சொல்லிட்டு கேன்சல் பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவு பெரிய ஒரு வசூல் சாதனை பண்ண வேண்டிய ஒரு படம் நேத்து கிட்டத்தட்ட நம்மலாம் இன்னைக்கு என்ன பேசிருப்போம்னா, ஒருவேளை வீடியோல வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுச்சு அதுதான் பேசிருப்போம். 150 கோடியா, 160 கோடியா, 175 கோடியான்னு பேச வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் விட்டுட்டு நம்ம வந்து ஐயோ படமே வெளியாகலன்னு பேசிட்டு இருக்கோம். சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதாவது என்னன்னா, ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன்ல என்டையர் செயின் எஃபெக்ட் ஆகி நிக்குது. இன்னைக்கு எல்லா தியேட்டரும் அஃபெக்ட் ஆகி நிக்குது. ஏன்னா ஒரு கேலப்பிங்கா ஒரு 10 நாட்கள் கையில இருக்கு. அந்த 10 நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய லெவல்ல வசூல் சாதனை பண்ணியிருக்க முடியும். திரையரங்குகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்திருக்க முடியும். மக்கள்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க பல விதங்களில் யூஸ் பண்ணுவாங்க, கேன்டீன் யூஸ் பண்ணுவாங்க, பார்க்கிங் யூஸ் பண்ணுவாங்க, எல்லா வகையிலுமே ரெவென்யூ வந்திருக்கும். எல்லா ரெவென்யூ பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு படம் மூலமா தான் என்ன ரெவென்யூ வருதோ அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச போனஸ் மாதிரி தான். அவங்க கிடைக்கணும்னு நினைச்ச வருமானம் கிடைக்காம இந்த படம் மூலமா ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து நிறுத்திச்சு. இந்த சூழ்நிலை இன்னைக்கு வந்து இந்த படத்துடைய தள்ளி போன ஒரு விஷயம். இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. 21ஆம் தேதி தான் ஹியரிங் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு 12ஆம் தேதி அப்பீல் போறாங்க. திங்கட்கிழமை சொல்றாங்க. அது எப்போ வரும் அப்பீல் நம்மளுக்கு தெரியல. அது பிறகு அப்பீல் வந்து இல்ல 21ஆம் தேதி தான் அப்பீல் எடுத்துக்கிட்டோம். ஒரு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டாங்கன்னா இல்ல 21ஆம் தேதி தான் ஹியரிங் இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட, நீங்க அங்க போய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா நமக்கு தெரியல. சோ அப்படி நடந்துச்சுன்னா 21ஆம் தேதி ஹியரிங் வந்து அது பிறகு எப்போ அது ஜஸ்டிஸ் வந்து நம்மளுக்கு ஒரு தீர்ப்பு வந்து அது பிறகு எப்ப படம் வரும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா, ஒருவேளை அதிர்ஷ்டவசமா நடந்ததுன்னா, எல்லாமே பாசிட்டிவா நடந்ததுன்னா 23ஆம் தேதி படம் வரலாம். 26ஆம் தேதி வர முடியாது. 26ஆம் தேதி வர முடியாது. ஏன்னா 26 வந்து திங்கட்கிழமை. நீங்க வெளியிட்டீங்கன்னா 23 தான் வெளியிடணும். 23 வெளியிடணும்னா 21ஆம் தேதி தீர்ப்பு கிடைக்கணும் உங்களுக்கு.
ஏன்னா ஓவர்சீஸ்ல மினிமமா ஒரு வாரம் முன்னாடியாவது நீங்க வந்து சென்சஸ் சர்டிஃபிகேட் அனுப்பணும். அப்பதான் அவங்க வந்து கண்டிப்பா இந்த படத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் கொடுப்பாங்க. நீங்க அட்வான்ஸ் புக்கிங் இல்லாம விஜய் சார் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது ஓவர்சீஸ்ல. ஏற்கனவே 40-50 கோடி ரீஃபண்ட் பண்ணிருக்காங்க. அப்படி ஒரு அட்வான்ஸ் புக்கிங் கொண்டு வரணும்னா இப்ப எல்லா தியேட்டர் செயின் என்ன கேட்பாங்க, சார் நீங்க சென்சஸ் சர்டிஃபிகேட் அனுப்புங்க, நான் அட்வான்ஸ் புக்கிங் ஓபன் பண்றேன்னு சொல்லுவாங்க. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ திருப்பி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா 23 ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா அது எல்லாமே இந்த 12ஆம் தேதியில இருந்து 19க்குள்ள சென்சஸ் சர்டிஃபிகேட் வந்ததுன்னா, இல்லைன்னா 23 மிஸ் பண்ணிட்டா 26 வர முடியாது. அப்போ முடிஞ்சிச்சுன்னா எப்போ வரும் உங்களுக்கு? அடுத்ததா நீங்க 30ஆம் தேதி தான் சொல்லணும். 30ஆம் தேதி கொண்டு வருவாங்களா நம்ம தெரியல. ஏன்னா 30ஆம் தேதி லீவ் நாட்கள் கிடையாது, ஒரு எக்ஸ்டெண்டட் ஹாலிடே வீக்கெண்ட் கிடையாது. அது பிறகு பிப்ரவரி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. பிப்ரவரி முடிவுக்குள்ள எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா இந்த படத்தை வந்து ரிலீஸே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துச்சாலே கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. கோட் ஆஃப் கான்டக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது பிறகு, ஏன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு படம், அரசியல்வாதி ஒருத்தர் இன்னைக்கு அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஏன்னா இப்ப விஜய் சார் நீங்க வந்து அரசியல்வாதியை தான் பார்க்கணும், தாவேகா அதனுடைய தலைவரா பார்க்கணும். தாவேகா தலைவருடைய படமா பார்க்கும்போது அது ஒரு ப்ராபகண்டா படமா பார்ப்பாங்க. அவங்க அந்த படத்தை வந்து எலெக்ஷன் கமிஷன் ரிலீஸ் பண்ண விடாது. அவங்க சொல்லுவாங்க சென்சர் ஏதாவது எலெக்ஷன் பிறகு நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ இந்த ப்ரொடியூசர் கையில இருக்கிற டைம் பீரியடே பாத்தீங்கன்னா ரிலீஸ் என்னன்னா பிஃபோர் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஓகே. ஆனா ஜனவரி எண்டு வரை வருமானு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ கையில இருக்கிறது ஒன்லி பிப்ரவரி மட்டும்தான். அந்த பிப்ரவரின்றது ஒரு பெரிய லுக்ரேட்டிவான ஒரு பீரியடா நீங்க சொல்ல முடியாது, பாக்ஸ் ஆஃபீஸ் பீரியடா சொல்ல முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி இந்த படம் வரப்போகுது, என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்க்கும்போது என்டையர் தமிழ் சினிமாக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பா நான் பாக்குறேன். ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய நான் எதிர்பார்த்தது ஒரு 500-600 கோடி உலக லெவலில் வசூல் பண்ண வேண்டிய ஒரு படத்தினுடைய வசூல் இல்லாம போற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்திருக்கு. பார்க்கலாம், ஒரு நல்லது நடக்குமா மண்டே பார்க்கலாம். ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்ல அந்த ஸ்டே ஆர்டரை வந்து தடுத்துட்டாங்க, இல்ல திருமதி ஆஷா அவர்கள் ஜஸ்டிஸ் ஆஷானுடைய ஜட்ஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரிலீஃப் உடனே கிடைக்கலாம், உடனே படத்தை கொண்டு வர முடியும். சோ உடனே கொண்டு வர முடியும்னா 14ஆம் தேதியில வர முடியாது, 12ஆம் தேதி கொடுத்து 14ஆம் தேதி வர முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவர்சீஸ்ல கொண்டு வரணும்னா ப்ரொடியூசர் கண்டிப்பா ஓவர்சீஸ் வந்து 80 கோடி லெவலில் வித்திருக்காருன்னா அவர் வந்து ஜஸ்ட் லைக் தட் ரிலீஸ் பண்ண முடியாது. ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒத்துக்கிட்டா தான் பண்ண முடியும். அவங்க எப்போ ஒத்துப்பாங்க? ஒரு வாரம் டைம் கேட்பாங்க. அந்த ஒரு வாரம் டைம் எடுத்துட்டு இவங்களால ரிலீஸ் பண்ண முடிஞ்சு அந்த பீரியட்ல கொண்டு வர முடியுமா? எல்லாமே பெரிய பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஆக்சுவலி நீங்க ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியிருந்தீங்க சார். இப்ப பாலிவுட் எல்லாம் வந்துட்டு ஒரு 40-60 நாளுக்கு முன்னாடியே படம் சென்சாருக்கு போய் அதுக்கப்புறம் சென்சார் செய்யப்பட்டு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே வந்து கியூப் எல்லாம் போய் படம் ரிலீஸ்க்கு ரொம்ப தயாரா இருக்கும் அப்படின்னு. ஆனா தமிழ் சினிமால அந்த மாதிரி பண்றது இல்ல, ரொம்ப ஹெக்டிக்கா போறாங்க அப்படின்னு. அப்ப இப்படி எடுத்துக்கலாமா? பட நிறுவனமும் கொஞ்சம் தாமதமா கொடுத்துட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. நான் வந்து திரு சிவகார்த்தியன் அவர்கள் ட்வீட்டே பண்ணியிருந்தார் பாத்தீங்களா? அவர் கிளியரா சொல்லிட்டாரு, அதாவது இனிமே தமிழ் சினிமால வந்து 2 மாசம் முன்னாடியே சென்சர் ப்ராசஸ் நம்ம அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அதுதான் சொல்லியிருந்தேன். நான் என்ன சொன்னேன்னா, எப்போ நீங்க ஒரு பெரிய திரைப்படம் எடுக்கிறீங்களோ, உங்களை வந்து பவர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு போட்டியா நினைக்கிறாங்களோ இல்ல த்ரெட்டா நினைக்கிறாங்களோ, நம்ம கேர்ஃபுல்லா 2 மாசம் முன்னாடியே சென்சர் போயிருக்கு. இப்போ இந்த படம் வந்து எல்லாருக்குமே தெரியும், வந்து ஜனநாயகன் தாவேகா தலைவர் நடிச்சிருக்காரு, இந்த படத்துக்கு எதிர்ப்புகள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் போது இந்த டீம் கொஞ்சம் அலர்ட்டா 2 மாசம் முன்னாடியே போயிருக்கணுமோ. அப்போ ஆஃப்டர் தாட்டா நானும் பேசிட்டு இருக்கேன். இதுதான் ஜஸ்டிஸும் சொல்லியிருந்தாங்க, ஆஷா அவர்களும் என்ன சொல்லியிருந்தாங்க, ஆஃப்டர் தாட்டா தான் வந்து இந்த படத்துக்கு தடை பண்ணிட்டாங்க அவங்க ரிவைசிங் கமிட்டி போனோன்னு. நம்மளும் ஆஃப்டர் தாட்டா பேசிட்டு இருக்கோம். ஆஃப்டர் தாட்டா இந்த டீம் வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருந்து 2 மாசம் முன்னாடியுமே போயிருக்கணுமோ. அட்லீஸ்ட் இனிமேலாவது பண்ணணுன்றதுக்காக தான் நான் ட்வீட் பண்ணேன். ஓகே, இனிமேலாவது எல்லா பெரிய படங்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் 2 மாசம் முன்னாடி சென்சருக்கு போயிடணும். அப்போ உங்ககிட்ட ப்ராசஸ் டைம் இருந்தா உங்களால தடை பண்ண முடியாது. ப்ராசஸ் டைம் இருக்குன்னா ஓகே, 5 நாள் எடுத்துக்கோ, 20 நாள் எடுத்துக்கோ, 20 நாள் கொடுத்துரு. ஏன்னா அதுக்கு மேல அவங்க டிலே பண்ண முடியாதுல்ல. 60 நாட்களுக்குள்ள சென்சஸ் சர்டிஃபிகேட் பண்ணி கொடுக்கணும்ன்றதான் விதி. நீங்க 60 நாள் முன்னாடி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. சென்சர் கொடுத்துருவாங்க கையில. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு சினிமாக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க சென்சர் போர்டு. என்னன்னா, நாங்க இதுவரையும் ஒரு ப்ரொஃபஷனலான பாடியா, தயாரிப்பாளருக்கு இணக்கமா, தயாரிப்பாளருக்கு சப்போர்ட்டா இருந்த பாடியா போயிட்டு எங்களுக்கு எதிரான படம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவோ இல்ல ஏதோ ஒரு விதத்துல எதிரான ஒரு படமா இருந்ததுன்னா நாங்க உங்க படத்தை வெளியிடுறதுக்கு பல விதங்கள்ல ப்ராசஸ்ல பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்றத தெளிவா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இனிமே இண்டஸ்ட்ரிக்கே ஒரு த்ரெட் இதுதான். இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருமே அலர்ட் ஆயிடணும். நம்ம படம் என்ன மாதிரி படம் எடுக்கிறோம், இந்த மாதிரி படம் எடுக்கும்போது நம்ம எவ்வளவு தீவிரமா முன்னாடியே நம்ம அதுக்கான முன்னேற்பாடுகளை எடுத்துட்டு சென்சர் போர்டுன்றதை நம்ம கடந்துதான் வந்தாகணும். அப்ப வந்து கடந்து வரணும்னா அதுக்கு எவ்வளவு தூரம் நம்ம அட்வான்ஸா ப்ரிப்பேர்டா இருக்கணும்ன்றத தெளிவா மனசுல எடுத்துட்டு இனிமே அந்த டைம் ஃப்ரேம் எடுத்துதான் வரணும். இன்னைக்கு வந்து திரு ரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களும் ரொம்ப தெளிவா ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதாவது
சிஎம் அவர்கள் கடைசியில சொல்லிட்டாரு, அது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. எல்லா ஏஜென்சியும் எப்படி வந்து இருக்கோ அதே மாதிரி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷனும் சேர்ந்துடுச்சு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆயுதமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஆனரபிள் சிஎம்ஏ சொல்லிட்டாரு. இப்ப எல்லா இயக்குநர்களும் அதை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது எந்த அளவு வந்து சென்ட்ரல் சிபிஎஸ்இ ஒரு ஒரு படத்துக்கு எதிராக போய் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றத ரொம்ப தெளிவா எல்லாருமே சொல்லிட்டாங்க. சோ இன்னும் அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. எல்லாம் எல்லாருமே அதை தான் பேசிட்டு இருக்காங்க. ஓப்பன் இது சீக்ரெட் ஆயிடுச்சு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் ஏற்படுத்துற சூழல் நம்ம இருக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லா தான் சினிமாக்களை கொண்டு வரணும். அடுத்த வாரம் ரிலீஸ் வச்சுட்டு இந்த வாரம் சென்சர் பண்ணலாம்னு நினைச்சா கனவுலோட நடக்குது. நீ வந்து ஒரு சாதாரண படத்தை கொண்டு போயிடலாம். எந்த வகையில உங்க படத்தினால எந்த தாக்கம் இருக்க போதெல்லாம் அந்த படத்துல அவங்க கண்டு கூட மாட்டாங்க. அவங்க பாட்டு சென்சர் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்க படம் ஏதோ ஒரு வகையில ஒரு தாக்கம் ஏற்படுத்த போது, கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல போகுதுன்னா, இப்ப மனுஷன் படம் சென்சர்ல மாட்டிட்டு இருக்கு, தெரியல உங்களுக்கு. சோ அந்த மாதிரி ஒரு படமா உங்க படம் அமைஞ்சிச்சுன்னா, ஏதோ ஒரு வகையில அவங்க சொல்ல வர ஒரு கருத்துக்கு எதிராக அமைஞ்சிச்சுன்னா உங்க படம் ரிலீஸ் ஆகுறது ரொம்ப ரொம்ப தாமதமாகும். நீங்க ரிலீஸ் டேட் எல்லாம் பிளானே பண்ண முடியாதுன்றதான் ஓப்பனா சொல்ல வருவேன். ஓகே சார், இப்ப நீங்க நிறைய படங்கள் பார்த்திருப்பீங்க, சென்சார் போர்டுக்கு அமிச்சு அந்த ப்ராசஸ்ல இருந்திருப்பீங்க. ரீசெண்டா டாக்ஸிக்னு ஒரு படம், அந்த படத்தோட டீசரோ ட்ரெய்லரோ நீங்க பாத்தீங்க, அந்த காட்சியை நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா அது வந்து சென்சார் பண்ணி வெளியில வந்துட முடியுது. அந்த படம் வந்து திரையில வந்துருது. ஆனா ஒரு அரசியல் கருத்தோ இல்ல மக்களுக்கு இதை போய் சொல்லணும் அப்படின்ற கருத்து வரமாட்டேங்குது. அப்ப சென்சார் போர்டு என்ன இதுல ஒர்க் ஆகுதுன்றதே ஒரு பெரிய டவுட். டாக்ஸிக் வந்து யூடியூப்ல தான் வந்திருக்கு, இன்னை வரை தியேட்டர்ல வரல. அந்த ட்ரெய்லர் வந்து தியேட்டர்ல வரல, அது யூடியூப்ல நீங்க என்னவாது. ஆனா அந்த படம் அந்த மாதிரி படங்கள் வருது இல்லையா, அது வந்து வரும்போது பார்க்கலாம். அந்த படத்துக்கு எப்படி சென்சர் பண்றாங்க நம்ம பார்க்க தான் போறோம். கர்நாடகால எப்படி சென்சர் பண்றாங்க பார்க்கலாம். இது கன்னட படம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு டாக்ஸிக் பொறுத்தவரை நம்ம யூடியூப்ல தான் பார்த்தோம். அது வந்து இன்னும் திரையரங்குல வரல. திரையரங்குல போயிருந்தா அது கண்டிப்பா அவங்க வந்து நிறுத்திருப்பாங்க. அவ்வளவு ஈஸியா அதுக்கு வந்து சென்சர் கொடுத்துருக்க மாட்டாங்க. எனக்கு அதுதான் நான் இன்னைக்கு ஒரு திரையரங்குல எங்கேயுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணல, இந்த ட்ரெய்லர் வந்து திரையரங்குல பாருங்க நான் எதுவுமே சொல்லல. ஆனா கலாச்சாரம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நானே அதிர்ச்சியான, என்னடா எந்த லெவல்ல போயிட்டாங்கடா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபீமேல் டைரக்டரா அவங்க வந்து இந்த காட்சியெல்லாம் வைக்கும் போது நம்ம வந்து ஒரு ரேசிஸ்ட் கமெண்டா நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கான உரிமை அது, அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்களோ அதை காட்சி காமிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா காமிக்கிறமா ஒரு காட்சி அமைப்பெல்லாம் இருக்கணுமான்றது நம்மளுக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதை பார்க்கும்போது ஐயோ பக்கத்துல யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டாரு. என் மகளும் யாருமே பார்க்க கூடாது, சில அப்படியே மொபைலை பார்த்துட்டு அப்படியே திருப்பி வச்சுட்டாரு. சோ நம்மளுக்கு என்னன்னா இப்படி எல்லாம் ஒரு ஓப்பனா போல்டா காட்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீம் காட்சிகள்லாம் காமிக்கணுமா, செக்ஷுவல் காட்சிகள்லாம் காமிக்கணுமான்றது எனக்கு கேள்வி இருக்கு. ஆனா எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்குமானா அது நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த டீசருடைய ரீச் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 மில்லியன் அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. நம்முடைய எல்லாம், அதாவது இப்ப தமிழ்ல வெளியாகிற எதிர்பார்ப்புல அதிக எதிர்பார்ப்புக்குள்ள பெரிய பெரிய படங்களுடைய டீசர் ட்ரெய்லர் எல்லாம் தாண்டி எங்கோ போயிருக்கு அதனுடைய வியூஸ். அது வந்து பாட்ஸ்ல வாங்கல, எல்லாரும் நிறைய ஆர்குமெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, பாட்ஸ்ல வாங்கிட்டாங்க, இதுல வாங்கிட்டாங்க அப்படின்னு கமெண்ட் எல்லாம் போடுறாங்களா, அப்படிலாம் இல்ல, அவ்வளவு பேர் பாக்குறாங்க. ஒரு செக்ஷுவலா ஒரு வீடியோ போட்டா போறோம், நான் உட்காந்து அதை பல மடங்கு பல நேரம் பார்க்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் காத்திருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் 200 மில்லியன் வியூஸ் எல்லாம் சொல்றாங்க. சோ என்ன பண்ண முடியும், நம்ம ரசிகர்கள் வேற மாதிரி நம்ம நினைக்கிறோம், நம்ம காமன் ரசிகர்கள் வேற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. அந்த படம் வந்து அந்த டீசர் வந்து அந்த ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவு பெரிய ரீச் வந்திருக்கு. ஓகே, ஆனா இப்போ குறிப்பிட்டு நீங்க பாத்திருப்பீங்க விஜய் ரசிகர்களோட நிலைமை. அவங்க வந்துட்டு பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு மோட்ல தான் இருக்காங்க. எங்க படம் எப்ப ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்குதான் பொங்கல், அன்னைக்குதான் திருவிழான்னு சொல்லிட்டு. நீங்க ஜனநாயகம் எல்லாம் போஸ்ட்பாண்ட் ஆகல, பொங்கல் போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்ல, ரசிகர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க விஜய் சார் வந்து இதெல்லாம் அப்படி நெகட்டிவா எடுத்துக்கிற ஆள் இல்ல. அது வந்து அவர் பாசிட்டிவா கான்பிடென்டா ஃபேஸ் பண்ண ரெடி ஆயிட்டார். இது வந்து அவர் எதிர்பார்த்ததுதான். அதனாலதான் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லயே தெளிவா சொல்லிட்டாரு, இந்த படத்துக்கு வந்து பல தடைகள் இருக்கும், என்னுடைய கடைசி படம், நான் அரசியல்வாதியா இப்ப வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகும் இந்த தயாரிப்பாளர் இந்த படத்தை எடுக்க முன் வந்திருக்காரு அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு. இத மனசுல எடுத்துக்கிட்டு அவர் ப்ரிப்பேர்டா இருக்காரு. இந்த சேலஞ்சஸ் அவர் ஃபேஸ் பண்ணி வெளியில வரும்போது இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவிட்டி தேவை கிடையாது. அதாவது நம்ம வாழ்க்கையில இருக்கிற எனக்கு பர்டிகுலரா நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறது, எல்லா ரசிகர்களும் சொல்ல மாட்டேன், எல்லாருமே இப்ப வந்து நான் வந்து ஒரு பராசக்தி பத்தி ஒரு ட்வீட் பண்ணோம்னா நான் எல்லாம் பார்க்க மாட்டேன் இந்த படத்தை, நான் வந்து ஜனநாயகம் வர வரையும் இந்த கமெண்ட் வந்து எனக்கு வந்து உண்மையிலே விஜய் சாரை விரும்ப மாட்டார். ஏன்னா அவர் வந்து என்னைக்குமே தான் படம் மட்டும் தான் ஜெயிக்கணும், மத்தவங்க படம் ஜெயிக்க கூடாது அப்படின்னு நினைச்ச ஆளே கிடையாது. அவர் எல்லாருமே ஆதரிச்சவர் தான், எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணவர் தான். அவரு ரொம்ப மனிதமான ஒரு மனிதர், எல்லாருமே அரவணைச்சு போகணும்னு நினைக்கிற ஒரு மனிதர். அதனாலதான் பொலிட்டிக்கல் பார்ட்டியா வந்து அவர் என்ன சொல்றாரு, 33 வருஷம் நான் வந்து எனக்கு இவ்வளவு அன்பு கொடுத்துருக்கீங்க, நான் 30 வருஷம் வெளியில வந்து அட்லீஸ்ட் அரசியல் மூலமா உங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ண விரும்புறேன்னு வருவாரு. அது எப்படி வந்து மத்தவங்களை வந்து பாதிக்கணும்னு நினைப்பாரு.
மத்த தயாரிப்பாளர் பாதிச்சாலும் மத்த நடிகர் பாதிச்சாலும் பாதிப்பு தானே. அவங்களும் வந்து ஒரு மனிதன், சக மனிதன் தானே. விஜய் சாரே விரும்ப மாட்டார் அந்த மாதிரி. ஆனா ட்விட்டர்ல கமெண்ட் பாத்தீங்கன்னா, நான் ஒரு ட்வீட் போடுறேன், பராசக்தி இப்படி இருக்குன்னு கமெண்ட் போட்டா கீழே கமெண்ட் ஃபுல்லா இந்த படத்தை பார்க்க கூடாது, இந்த படத்தை பார்க்க கூடாது, நாங்க பார்க்க மாட்டோம், இந்த படத்தை நான் சப்போர்ட் பண்ண மாட்டோம். அவர் எப்ப சொன்னார் பராசக்தி படத்தை பார்க்க வேணாம் சொல்லிட்டு? இல்ல தாவைக்கால எப்ப சொன்னாங்க பராசக்தி படத்தை பார்க்க வேணாம் சொல்லிட்டு? அவர் தமிழ் தானே, அவர் தமிழுக்கு வெற்றி கிழக்கு தானே பேர் வச்சிருக்காரு. இந்த படம் தமிழை பத்தி தானே பேசுது. அப்ப அவரு சொல்ற கருத்தை தானே இந்த படம் முன்வைக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ரசிகர்களா மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணோம்ல. சோ என்னுடைய கோரிக்கை என்னன்னா, விஜய் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே நான் என்ன சொல்றதுன்னா, விஜய் சார் அப்படிப்பட்ட மனிதர் இல்லப்பா. நீ இப்படி எக்ஸ்ட்ரீமா பிஹேவ் பண்ணாத. நீ படம் பார்க்க மாட்டேன்னு சொல்றது உன்னுடைய விருப்பம், அதெல்லாம் தப்பு இல்ல. மத்த படத்தை நீ கமெண்ட் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ண தேவையில்லை. எனக்கு வந்து என் தலைவனோட படம் வரல, அதுவரை நான் எந்த படத்தையும் பார்க்க மாட்டேன்னு சொல்றது உன்னுடைய விருப்பம். அது ஓகே ஃபைன். அது நான் எல்லாரும் வந்து நான் அப்படி இருக்க முடியாது, நீங்க அப்படி இருக்க முடியாது, கரெக்டுங்களா? நான் சினிமா இண்டஸ்ட்ரியால் எனக்கு எல்லா திரைப்படங்களும் வெளியாகணும், எல்லா திரைப்படங்களும் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அப்படின்னும் போது நான் இந்த படத்தையும் பார்ப்பேன், அடுத்து திரௌபதி வந்து அதையும் பார்ப்பேன், வாவாதியர் வந்து வாவாதியரை பார்ப்பேன். எனக்கு எல்லா படங்களும் பார்க்கணும்னு ஆசை, எல்லா படங்களும் வெற்றி அடையணும் ஆசை. சோ உங்களுக்கு உங்க தலைவன் படம் தான் வெற்றி அடையணும் ஆசைன்னா அதை பத்தி மட்டும் பேசுங்க. மத்த படங்களை குறை சொல்லி இல்ல மத்த படங்களை தாழ்த்தி பேசி ஒரு நெகட்டிவிட்டி உருவாக்காதீங்க தான் நான் வந்து தளபதி விஜய் சாரனுடைய ரசிகர்கள் நான் கோரிக்கையை வைக்கிறேன். நீங்க அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது, எல்லாருமே அப்படி கிடையாது. கொஞ்சம் பேர் அப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால, ரொம்ப நெகட்டிவிட்டி பரப்பிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் கோரிக்கையா நான் வைக்கிறேன். எனக்கு எந்த வகையிலும் கனெக்ஷன் இல்ல. உடனே நீ திமுக சொம்பு, நீ வந்து ரெட் ஜெயினுடைய கூலிப்படை, ஒருத்தர் வந்து எனக்கு போட்டாரு ரெட் ஜெயினுடைய நீ கூலிப்படை. நான் சில ரெட் ஜெயின் கூலிப்படையில இருக்கா எனக்கு தெரியாதப்பா. அப்படி கூலிப்படை இருந்தா அவங்க ஏதாவது காசு கேட்கலாமே. நான் போட்டு ஒரு மெசேஜ் பண்ணலாம் நினைச்சேன், சார் லட்சக்கணக்கில் செலவாயிட்டு இருக்கு யூஎஸ்ல, கூலிப்படைக்கு ஏதாவது படம் அனுப்புங்க அப்படின்னு கேட்கலாம் நினைச்சேன். இல்ல சார், அடுத்த மூவி பண்றீங்கல்ல சார், அவங்களே ரிலீஸ் பண்ண சொல்லுங்க சார். இப்படி இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ வந்து திமுக சொம்பு, நான் எப்படா திமுக சொம்பு? நான் தாவேக தலைவரை பத்தி நிறைய பாராட்டி பேசியிருக்கேன், எனக்கு புரியவே இல்லை. திடீர்னு திமுக சொம்பு நீ அப்படின்னு ஒரு கமெண்ட். திடீர்னு பாத்தீங்கன்னா நீ வந்து ரெட் ஜெயினுடைய கூலிப்படை அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அவருடைய கைக்கூலி அப்படின்னு. நான் எப்போ ரெட் ஜெயின் கைக்கூலி? அவங்க ரெட் ஜெயின்ல எனக்கு எப்பவுமே வந்து என்கிட்ட அப்படி அவங்க டிரான்சாக்ட் பண்ணதே இல்லை. அவங்க என்கிட்ட அவ்வளவு தூரம் பேசுறதும் இல்லை, பழகினதும் இல்லை. நான் ரெட் ஜெயின் மூலமா படங்களை நிறைய ரிலீஸும் பண்ணது இல்லை. அப்படி இருக்கும்போது இப்படி வாய்க்கு வந்தபடி வசவு கமெண்ட்டுகள், அதாவது ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்லிட்டா போறோம், அவங்கள வசவு மூலமா நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ண நினைக்கிற கொஞ்சம் பேர், அந்த தளபதி விஜய்ன்ற பேர், விஜய் சாரோட ரசிகர்கள் பேர்ல இருக்கிறவங்களுக்கு தான் நான் இந்த ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். மொத்தமா சொல்ல முடியாது, மொத்தமா தளபதி விஜய் சாரோட ரசிகர்கள் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. அவங்க தலைவர் படம் வரலன்ற கோவத்துல இருக்காங்க, அந்த ஆதங்கத்துல அவங்க படம் பார்க்க மாட்டாங்க. அது ஓகே, அது அக்செப்டபிள். ஆனா நீங்களும் நானும் அப்படி இருக்க முடியாது. நீங்க வீடியோ பண்ணி தான் ஆகணும். நான் வந்து இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் பேசிதான் ஆகணும். நல்ல படங்கள் வரும்போது பாராட்டி பேசிதான் ஆகணும். சோ நம்ம இண்டஸ்ட்ரி அடுத்த கட்டம் வாட் நெக்ஸ்ட் போய் தானே ஆகணும். கோர்ட்ல ரூல் வரையிற நான் உட்காந்து சும்மா உட்காந்து வீட்டுல உட்காந்துருக்க முடியாது. நான் இங்க யூஎஸ்ல உட்காந்துருக்கேன், படம் கூட இல்லைன்னா திரையரங்கு கூட படம் போறேன்னா போர் அடிக்கும்பா, நான் எங்க போய் சுத்துறது? சோ ஏதாவது திரையரங்காவது படம் பார்க்கணும்ல. அதுக்கு நான் போய் ராஜா சாஹிப் எல்லாம் உட்காந்து பார்த்தேன், வேற வழி இல்லைன்னு. நேத்து ஜனநாயகன் வரலன்னு ராஜா சாஹிப் படத்தை உட்காந்து படம் பார்த்திருந்தேன். சோ என்னன்னா படம் வரலன்னு என்ன பண்றது, டைம் பாஸ்க்கு ஒரு படம் போகணும்ல, நம்ம வெளியூர்ல வந்து உட்கார்ந்து இருக்குமே. சோ அதை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. சோ இங்க வந்து அந்த மாதிரி புரிதல் இல்லாம நெகட்டிவிட்டி பரப்புறாங்களே, அவங்ககிட்ட கோரிக்கை தான் வைக்க முடியும். எல்லாரும் அவங்கவுங்க போனு, அவங்கவுங்க ட்விட்டர் ஹேண்டில், அவங்க இஷ்டத்துக்கு ட்விட்டர்ல நெகட்டிவிட்டி பரப்பலாம். பட் கோரிக்கை தான் நான் சொல்றேன். ஓகே சார், இப்ப நிறைவா ஹச்வின் ஒரு நம்பர் இருந்தா கொஞ்சம் கால் பண்ணி கேளுங்க சார். ஏன்னா பகவந்த் கேசரியோட ரீமேக்னு தான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சென்ட்ரல் போர்டு, சென்சார் போர்டு இந்த அளவுக்கு அதிருது அப்படின்னா என்னதான் பண்ணி வச்சிருக்காரு சார்? இல்ல அதெல்லாம் வந்து இது வந்து ரீமேக்கா அவரே சொல்லியிருக்காரு. இது ரீமேக் ஆனது திரையரங்கில் வந்து பாருங்க. இப்ப நம்ம ட்ரெய்லர்ல பார்க்கும்போது தெரிஞ்சது, ஒரு பேக் டிராப்பா இதை வச்சுக்கிட்டு அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு. பகவந்த் கேசரில இருந்து ஒரு கோர் கதை வச்சிருக்காரு. ஒரு நண்பனுடைய மகளை வந்து இவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டு இவர் வளர்த்து அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் கொண்டு வர நினைக்கிறாரு. அந்த பொண்ணு ஏதோ ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை போய் மாட்டுது. அந்த பிரச்சனை இருந்து அந்த பொண்ணை காப்பாத்தன்னு வரும்போது அது தேசத்துக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கு. அந்த தேசத்துக்கு எதிரான ஒரு விஷயத்துக்கு எதிராக இவர் வந்து நிக்கிறாரு. அப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது இவர் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. இவருடைய பழைய காலத்துல அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையா இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கமர்ஷியல் கதை தான். இதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்ல. நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. நான் ட்ரெய்லர் வச்சுதான் கதை சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் கதை ஒண்ணு புதுசா எழுதல. சோ இந்த கதை எந்த வகையிலுமே அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு விஷயமே கிடையாது. அவங்க சென்சர் போர்ட்ல அவங்க அந்த ஒரு மெம்பர் எழுதின விஷயமே என்னன்னா ரெண்டு தான். அதாவது ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் அப்படின்ற ஓம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாபி தேவல் சொல்றாரு பாத்தீங்களா, அது ஏதோ ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணிடுச்சா. அடுத்ததா அவர் என்ன சொல்றாரு, ஆர்மி எம்பளத்து எல்லாம் தவறுதலா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. நான் ஒன்னுதான் நான் பண்ணிருப்பேன். சென்சர் ஆபீசர் இருந்தான்னு வச்சுக்கலாம், நான் என்ன சொல்லியிருப்பேன், 25 கட்டை ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, இந்த 2 கட்டை கொடுத்துட வேண்டியதானே. எங்கெல்லாம் ஓம்னு சொல்றியோ ஓம்ன்றதை மாத்தி நீ ஆமன்னு மாத்திக்கோ. என்ன இருக்குது ஓமு ஆமு எல்லாம் என்ன இருக்குது?
ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்ப வந்து நீங்க சொல்றீங்க பராசக்தி இத்தனை கட்டு கொடுத்துட்டாங்கன்னு, அந்த மாதிரி இதுல வந்து நான் ஓம்ன்றதை வந்து மாத்தி வேற மாதிரி போடுங்க அப்படின்னா அவர் வேற ஏதோ வார்த்தை போட போறாரு, ஐமின் போட போறாரு. என்ன சொல்றீங்க? ஐமின்னாலும் அதே தானே, பில்லன் சொல்ல வர்றது அதுதானே. ஐம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றதா. ஓம்ன்றது அண்ட சராசரம் ஒரு பிம்பம் உருவாக்குதுன்னா ஐம் அப்படின்றது ஒரு மந்திரம் தான். அந்த ஐம்ன்ற மந்திரம் மாத்தி இருக்கு போறாங்க வேர்டு. என்ன சொல்றீங்க? அதை வந்து கட்டில சொல்லிட வேண்டியதுதானே. அதே மாதிரி வந்து அந்த எம்பளம் வந்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா, வேற எம்பளம் ஏதாவது கொடுங்க, நாங்களே கிரியேட் பண்ணி போட்டுக்கிறோம், இல்லைன்னா சிஜில ஓகே உலகத்திலே இல்லாத ஒரு எம்பளத்தை போட்டுக்கிறோம், உங்களுக்கு என்ன வந்தது அப்படி எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. அந்த 2 கட்டும் பண்ணிட்டு எனக்கு படத்தை சப்மிட் பண்ணுங்கன்னா படம் சப்மிட் பண்ணி இருக்க போறாங்க, நீங்க பாட்டு சென்சர் சர்டிஃபிகேட் கொடுத்துட வேண்டியதுதானே. இதனால இந்த படத்தை நிறுத்தல அவங்க. இது ஒரு காரணமா யூஸ் பண்ணிட்டு ரிவைசிங் கமிட்டி போய் தாமதம் பண்ணணும், இந்த பீரியட்ல தாமதம் பண்ணன்றதுதான் எண்ணம். ஏன்னா நான் ஒரு 2-3 இன்டர்வியூல கிளியரா சொல்லியிருந்தேன், ஒரு படத்தை பார்த்த சென்சர் எக்ஸாமினிங் கமிட்டி மெம்பர் எத்தனை நாட்களுக்குள்ள ஒரு லெட்டர் அனுப்புவாரு? இப்ப நம்ம படம் பார்த்தோம், சுட 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 நீங்க படம் பார்த்துட்டு பராசக்தி படம் பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, நானும் சுட 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 அமெரிக்கால படம் பார்த்து பேசிட்டு இருக்கேன். 4 நாள் கழிச்சு இது கேட்டீங்கன்னா பல விஷயம் எனக்கே மறந்து போயிடும். கரெக்டுங்களா? இந்த விஷயங்கள் நம்ம பேசிருக்க மாட்டோம் தெளிவா, சில விஷயங்கள்லாம். அப்போ அந்த படத்தை சென்சர் போர்டுல அவங்க படம் பார்த்தவரை அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஒரே நாள்ல ஒரு மெயில் அமைச்சிருப்பாரா இல்லையா? இல்ல மேக்ஸிமம் 2 நாள் அமைச்சிருப்பாரு. 2 நாள் அமைச்சிருந்தாருன்னா நீங்க அந்த 2 நாள் வந்த லெட்டர் வந்த உடனே ப்ரொடியூசருக்கு அனுப்ப வேண்டியதுதானே. நீங்க காலகட்டம் பாத்தீங்கன்னா 18th அன்னைக்கு அப்ளை பண்றாங்க, 22ஆம் தேதி படத்தை பாக்குறாங்க, 24ஆம் தேதி கட் லிஸ்ட் வருது. 24ஆம் தேதி கட் லிஸ்ட் வரும்போது அந்த மெம்பர் அதுக்குள்ளேயே லெட்டர் அமைச்சிருப்பாரு. ஏன்னா 22ஆம் தேதி படம் பார்த்திருக்காங்கன்னா 24ஆம் தேதிக்குள்ள அவர் கண்டிப்பா லெட்டர் அமைச்சிருப்பாரு. அவர் எப்படிங்க 29-30ஆம் தேதி அனுப்புவார் மெயில்? ஒரு 10 நாள் கழிச்சா மெயில் அனுப்புவாங்க யாராவது? அது பிறகு இவங்க 4 நாள் எடுத்துக்கிட்டு 5ஆம் தேதி மெயில் அனுப்புறாங்க. அப்பதான் அவருக்கு தோணி 10 நாள் கழிச்சு யோசிச்சிருக்க, ஜனநாயகன் படத்துல இதெல்லாம் இருக்கு, அதை நம்ம வந்து யோசிக்கவே இல்லை, நான் இப்ப வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புறேன். நான் இந்த காலகட்டத்தை தான் நான் டிஸ்பியூட் பண்றேன். இந்த 10 நாட்கள் 12 நாள் எடுத்தாங்க பாத்தீங்களா, அங்கதான் எனக்கு பிரச்சனை வருது. நீங்க அப்பயே 2 நாள் முன்னாடியே, அதாவது சென்சர் கட்டு சொல்லி இவங்க 25 கட்டு கொடுத்த பிறகு இன்னும் 2 கட்டை கொடுக்கணும், அது உடன்பாடு இல்லைன்னா ரிவைசிங் கமிட்டி போங்கன்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா சென்சர் போர்டு கரெக்ட் தான். ஏன்னா காலகட்டத்துக்குள்ள சொல்லிட்டாங்க, அந்த சென்சர் கட்டு வரும்போதே சொல்லிட்டாங்க இன்னும் 2 கட்டு அடிஷனலா வந்திருக்கு, பிகாஸ் ஒரு மெம்பர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, அதனால இந்த கட்டும் ஆட் பண்ணீங்க. அது எச்சுவனத் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு, மேட்டர் முடிஞ்சிருச்சு. அதை விட்டுட்டு 10 நாட்கள் கழிச்சு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் ரிவைசிங் கமிட்டி போறேன் சுமோட்டோ பேசிஸ்ல. அவங்க வந்து எப்போ 4 நாட்கள் முன்னாடி, 4 நாட்கள் கூட கிடையாது, 5, 6, 7 தான், 9ஆம் தேதி படம் ரிலீஸ், 4 நாள் தான் கையில இருக்கு. 5ஆம் தேதி மெயில் வருது, அதுவும் 5ஆம் தேதி நைட்டு வருது. 6ஆம் தேதி தான் இந்த நிறுவனமே பாக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு தான் போவாங்க. என்னையா கடைசி நிமிஷத்துல வந்து நீ இந்த மாதிரி ரிவைசிங் கமிட்டி போறேன்ற, ரிவைசிங் கமிட்டி போனா அதுல ரிவைசிங் கமிட்டியுடைய ரூல் படி என்னன்னா 20 நாட்கள் அவங்க எடுக்கலாம் டைம் ஃப்ரேம். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? நான் 5ஆம் தேதி 6ஆம் தேதி சர்டிபிகேட் கொடுக்குற பதில நான் வந்து ரிவைசிங் கமிட்டி போடுறேன்னா என்ன அர்த்தம்? இன்னும் 20 நாட்கள் உன் படத்தை நான் சர்டிபிகேட் கொடுக்க போறது இல்ல தம்பி. அதுதான் கம்யூனிகேஷன். அதுக்காக தான் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அதுல ஜஸ்டிஸ் ஆஷா அவர்கள் ரொம்ப அருமையா சொன்னாங்க, ஆர்பிட்ரரியா அப்நார்மலா இருக்கு இது எல்லாமே, இது வந்து இது மட்டும் பண்ணா இது பிறகு எதுவுமே இந்த மாதிரி ப்ராசஸ் எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாம போயிடும், அதனால தடை விதிக்கிறேன், இமீடியட்டா யூஏ கொடுக்குறேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுதான் பர்ஃபெக்டான ஜட்ஜ்மெண்ட். ஆனா அது பிறகு அவங்க போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு திங்கட்கிழமைல இருந்து பார்க்கலாம். அடுத்த கட்டம் என்ன நடக்குது, இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்குமா, நியாயமான தீர்வு கிடைக்குமா வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, சூப்பர் சார். தேங்க்யூ சார். எப்ப சார் வருவீங்க? 23 மேல வர. ஓகே, அப்ப பாவம் இங்கதான் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் சொன்னார் தெரியுமா, சார் நீங்க பாக்குற சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் போட்டு விட்டீங்க சார், ஒழுங்கா நீங்க போடாம இருக்கலாம்.